சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து பேசினர். கூட்டணி குறித்து ஏதும் பேசவில்லை என்று அந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார். இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா இருவரும் பேசிய கருத்துக்கள் தொடர்பாக சில தகவல் கசிந்துள்ளது. அதன்படி அதிமுக தலைமையில்தான் கூட்டணி. முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரின் கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் வலியுறுத்தியிருக்கின்றார். குறிப்பாக தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடரக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியாகவே சொன்னதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 2 நாட்களில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி பயணம் மேற்கொண்டு அமித்ஷாவை சந்தித்தும் பேசினார். ஆனால் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடரவே டெல்லி நினைப்பதாகவும் தகவல் கசிந்துள்ளது. மேலும் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாக பாஜக இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ பிடிவாதமாக அதற்கு மறுத்தும் வருகிறார். அதன் வெளிப்பாடாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்த்துக் கொள்ளவே முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இப்படியாக அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பல்வேறு விவகாரங்கள் கசிந்திருக்கும் நிலையில் லேட்டஸ்ட் வரவாக அண்ணாமலை பயணத்திற்கு பிறகு பாஜக தலைமை எடப்பாடி பழனிசாமியிடம் பேசியதாக கூறப்படுகிறது. அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக தொடர்வதற்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் ஆகியோர்கள் கூட்டணிக்குள் வரக்கூடாது என்று திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இல்லையென்றால் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க கூட தயாராக இருப்பதாகவும், விஜய், நாம் தமிழர் கட்சி ஆகியோர்களிடமும் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பேன் என்றும் டெல்லிக்கு பதில் கொடுத்து விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த தகவலை அறிந்த தாவேகா தொண்டர்களும் ஒரே குசியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விரைவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் சந்தித்து கூட்டணி குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தாவேகா வட்டாரம் தெரிவிக்கிறது.